கோர்ட்டில் வந்துட்டு வெற்றியை ஆஜர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவை கூப்பிட்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்லிட்டதுக்கப்புறமா சாட்சியாக அவங்க வீட்டு வேலைக்காரங்க வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி அழுதுகிட்டே வந்துட்டு அம்மா சொன்னாங்க ரூம் விட்டு அவர் வெளியே வந்த பிறகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்களும் பார்த்தோம் அவர் ரூம் விட்டு வெளியே வந்தாருன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லவே இல்லை, நடந்ததே போய் சொல்கிறா, அவள் என்னை பிளான் பண்ணி வர வச்சுட்டு இப்படிலாம் பண்ணுறா, ஏன் திவ்யா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெற்றி வந்துட்டு கேட்க, இதை பாரு நீ முதல்ல என்ன லவ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ண, இப்போ அவளை கல்யாணம் பண்ணிட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் வேணும், கண்டிப்பாக வேணும், உனக்கு தண்டனை கிடைச்சாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை கேட்டோன்னே வெற்றிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சரி உங்கள் சைட் வாதாடுறதுக்கு வக்கீல் இருக்காங்களான்னு சொல்லி கேட்க, இவங்க எல்லாம் திரும்பி முடிக்கிறாங்க. யாரும் இல்லாதனால என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிக்க கரெக்டாக வந்துட்டு ஒருத்தர் வராரு. நான் வந்துட்டு வெற்றி சார்பாக வாதாடுறேன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இந்த திவ்யாவுக்கு வந்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் சார் எங்களுக்கு இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்ச நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அதனால் இந்த கேஸ் இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறேன்ற மாதிரி ஜட்ஜு சொல்லிடுறாரு. வெளியே வந்து திவ்யா அவங்க வக்கீல் கிட்டே அந்த ஆள் மட்டும் எப்படி வந்தான்னு சொல்கிறாங்க. பார் கவுன்சில் எல்லாத்துக்கும் பேசின இந்த ஆள் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். மற்றவங்க சொல்லுன்னா எடுக்க வேணாம்னு சொன்னால் அதை தான் எடுத்து இந்த ஆள் வந்துட்டு இது பண்ணுவான், அப்படி தான் இதையும் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க வக்கீல் சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா டென்ஷனாக இருக்காங்க. வெற்றியோட அம்மா வந்துட்டு மருமகளே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. யார் யாருக்கு மருமகள் எதுக்கிட்டே வந்து எதுக்கு பேசுங்க, ஏம்மா எப்படி இருந்தாலும் நீ தானே எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துக்கணும், என் பையனை ஏம்மா கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி அவங்க பையன் பண்ண தப்புக்கு தான் இப்போ தானே நான் அனுப்பிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. என் பையன் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாமான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது அவன் பையன் தப்பு பண்ணானா இல்லையான்னு, அவனுக்கு கண்டிப்பாக அந்த அண்ணனை கிடைக்கும், ப்ளீஸ்மா விட்டுமா என் பையனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி அவங்க கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. இதனால் வெற்றியோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அப்புறம் வெற்றி வந்துட்டு துளசியை பார்க்குறாங்க. துளசியை பார்த்துட்டு நான் எந்த தப்பும் பண்ணல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் வெற்றி, அதை நான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, என் கூட இருக்கும்போது என்கிட்ட எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க துளசி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த வெற்றியோட அம்மா வந்துட்டு செம்மையாக பிடிச்சிட்டு துளசி திட்டாங்க. நீ வந்த நேரம் தாண்டி சரியில்லை, என் பையன் இப்படி போய் மாட்டிக்கிட்டான், உன்னால் தாண்டி எல்லா தப்பும், இன்னும் என்னெல்லாம் என் பையன் அனுபவிக்க போகிறானோ தெரியல, என் பையனுக்கு ஏதாவது ஒன்று தண்டனை கிடைச்சிச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்னு அழுது அப்படியே கஷ்டப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் துளசி எதுவும் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே துளசிக்கிட்ட வந்துட்டு வெற்றியோட அண்ணி வந்து வேணுமே போட்டு கொடுத்துட்ருக்காங்க. வெற்றி இந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே பண்ணியிருக்காராம், நீ அவரை நம்பாதன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும் வெற்றியை பற்றி, நீங்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி நாக்கெல்லாம் சொல்லி விட்டுறாங்க துளசி. இதனால் அவங்க செம காண்டாயிட்டு அங்கேருந்து கோவமாக போயிட்டுருக்காங்க. எப்படிடா வெற்றியை காப்பாற்ற போகிறோம், என்ன பண்ண போகிறோன்ற நோக்கத்தோடு யோசிச்சுட்ருக்குறாங்க துளசி. இவங்களுக்கு அஞ்சலி எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாங்க, என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.